பெண்களை ஆண் காவலர்கள் காலால் எட்டி உதைத்ததாகவும், பெண் காவலர்கள் இல்லாமல் ஆண் காவலர்களே ரவுடிகள் போல நடந்து கொண்டதாகவும் தூய்மை பணியாளர்கள் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளனர். கைது செய்தவர்களை பேருந்தில் வைத்து அராஜக அரசின் ஏவல்துறை தாக்கிய காட்சிகளும் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மயக்கமடைந்த பெண் பணியாளருக்கு முதலுதவி கூட கொடுக்காமல் பேருந்தில் கீழே போட்டுவிட்டு மற்ற போராட்டக்காரர்களை அடக்குவதிலேயே காவல்துறையினர் முனைப்பு காட்டியுள்ளனர். சிறிதும் மனிதநேயமின்றி உரிமைக்காக போராடிய பெண்களை குற்றவாளிகளைப் போல காவல்துறை கையாண்டுள்ளது தமிழக மக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் எழுப்பியுள்ளது. உங்களை முழுவதுமாக நம்பி ஒரு ஓட்டு கூட சிதறாமல் உங்களுக்கு வாக்களித்த எங்களை வஞ்சிக்கும் இந்த ரவுடி அரசாங்கம் இனியும் தேவையில்லை என போராட்டக்காரர்கள் ஆவேசமாக பேசியுள்ளது ஸ்டாலின் அரசு ஏமாற்று அரசு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. ஒரு புறம் கூலிக்காக தொழிலாளர்கள் போராடும்போது மற்றொரு புறம் கூலி திரைப்படம் பார்த்து முதல்வர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை. இதுதான் நீங்கள் சொன்ன விடியலா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.